أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا وقال أيضا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا عليه الصلاة والسلام من سره أن يبسط في رزقه ينشأ له في أثره فليصل رحمه. இவ்வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு மாதமாம் ஷாபான் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவினை பெருமகிழ்வோடு நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஈடுல்லா இச்சிறப்பினை நமக்கு ஈண்டருளிய ஏகபெரும் தலைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ரமலான். இறைவா, ஷாபானுடைய ஆரம்ப நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. வர இருக்கிற ரமலானில் நிறைய அமல் செய்து உன் அன்பையும் உன் அருளையும் பெற்ற கூட்டத்தார்களில் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த உம்மத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூக அத்துணை நபர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, சென்ற வார ஜும்ஆவில் நாம் பார்த்தோம், தாய் தந்தை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை, இஸ்லாம் எவ்வளவு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்ற பல செய்திகளை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக இரத்த உறவுகள், தாய் தந்தை, அதை தாண்டி சின்னத்தா பெரியத்தா, சகோதரன் சகோதரி, இவர்களெல்லாம் நேரடியான இரத்த பந்தங்கள். அவர்களிடத்தில் இஸ்லாம் எப்படி வாழச் சொல்லுகிறது என்ற அற்புதமான வழிகாட்டுதல்களை இந்த வார ஜும்ஆவில் நாம் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக நட்போடு வாழுதல், நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை பார்க்கிறோம் இல்லையா? சில மனிதர்களை பார்த்த உடனே நமக்கு பிடிச்சி போயிடும். அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் பேச்சிலே தெரியுதுங்க, அவருடைய பாவனையிலே தெரியுதுங்க, அவர் ரொம்ப நல்லவராக தெரிகிறாருங்க என்றெல்லாம் நாமே என்ன செஞ்சிருவோம், அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சில நபர்களை நாம் பரிசீலனை செய்து சொல்லுவோம், மோசமான ஆளாக இருக்காரு, இவர்கிட்ட மட்டும் என்ன செய்யக்கூடாது, நட்பே வச்சுக்கிற கூடாது என்றெல்லாம் சில நபர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து சந்தித்து தான் நம்முடைய வாழ்வு நகர்கிறது. இந்த நட்புகள் எல்லாம் நாம தேர்வு செய்து கொண்டவை. ஒருவரை பார்க்கிறோம், பிடிச்சு போச்சு, அவர்கிட்ட நல்ல நட்பா இருக்கிறோம், ரொம்ப நேர்மையா இருக்கிறாரு, இதுவெல்லாம் நாம ஏற்படுத்தி கொண்ட நட்புகள்.
ஆனால் அல்லாஹ் தஆலா இயற்கையாக சில உறவுகளை வைத்திருக்கிறான், நட்புகளை வைத்திருக்கிறான். அதை தவிர்த்து நாம் வாழ முடியாது. அதை தவிர்த்து வாழ நினைத்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அவன் ஆட்படுத்தப்படுவான் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. வஹுவல்லதீ ஹலக மினல் மாயி, மனிதா பஷரன், தண்ணீரிலிருந்து உன்னை நான் படைத்தேன் என்று சொன்ன ரப்பு அடுத்து சொல்கிறான் ஃபஜஅலஹு நஸபா, உனக்கு வம்சத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், இரத்த உறவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். வசிஹ்ரா, திருமணத்தின் மூலமாக சில பந்தங்களை நான் உன்னோடு அட்டாச் பண்ணியிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கிறேன், சரியாக நடந்துகள் என்று சொன்ன ரப்பு வகான ரப்புக கதீரா, உன்னுடைய ரப்பு மிக ஆற்றல் உடையவன் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துகள், தக்வாவோடு இருந்துகள் என்று சொல்லிய ரப்பு தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், இரத்த உறவுகள் குறித்தும் நீ கேட்கப்படுவாய், இரத்த உறவுகள் குறித்தும் நீ அல்லாஹ்வை பயந்துகள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. மற்ற ஆயத்தினுடைய முடிவில் அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, அல்லாஹ் சக்தி பெற்றவன், அல்லாஹ் எல்லாத்திலையும் ஆற்றல் உள்ளவன், இப்படிதான் அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவில் சொல்லுவான். ஆனா இந்த ஆயத்தினுடைய முடிவில் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்பதாக ரப்பு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லி தருகிறான். என்ன சேர்த்து பயம் கொடுக்குற மாதிரியே இருக்குது. சொந்தத்துல தான் எல்லா தொல்லையும் உருவாகுது, சொந்தக்கார மூலையே தான் பிரச்சனையே வருது. அவ்வளவு விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொடுபோக்கவா இருந்தா அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் கவனிக்கிறதுனா சும்மா கவனிப்பானா? மறுமையில மிகப்பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் என்று நாம் யோசிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மனிதனுக்கு ரப்பு நிறைய ஞாபகத்துகளை கொடுத்ததை போல் அவன் அனுசரித்து வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். ஒரு இஸ்லாமியனா மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய கரத்தால் நாவால் அடுத்தவர்கள் தொல்லை படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம். ஒரு பாயினால எனக்கு எந்த தொல்லையும் இல்லைன்னு இன்னொரு பாயும் சொல்லணும், இந்த பாயினால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சொல்லணும், அவன் தான் முஸ்லிம். வெறுமனே அப்துல் காதிர், அப்துல்லா, அபு தாயிர் என்ற அடைமொழி இஸ்லாமிய பெயரை வைத்தவர் மாத்திரம் இஸ்லாமியன் அல்ல. ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய தத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அவன் கையால கரத்தால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு பக்கத்து பாய் சொன்னாதான் இது உண்மையான முஸ்லிம். உண்மை அதுதானே? அப்படித்தான் வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக இது ஒட்டுமொத்த முஸ்லிமுக்கு சொல்லப்பட்ட தத்துவம். மிக குறிப்பாக இரத்த பந்தங்களில் மிக எச்சரிக்கையோடும் பேணிக்கையோடும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாட்களை கடத்த வேண்டும். அவர்களோடு சேர்ந்திருக்கும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைச்சிட்டான். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எல்லா படைப்பையும் படைச்சு அல்லாஹ் முடிச்சிட்டான். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உறவு இருக்கா இல்லையா, இந்த உறவுக்கு ஒரு உருவகம் கொடுக்கப்படுது. இந்த உறவு போய் என்ன செய்து அல்லாஹ்வுடைய அரிசில, அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தினுடைய அந்த காலை புடிச்சுக்கிட்டு கெஞ்சுது உறவு, ரப்பே என்னை வெறுக்கக்கூடியவனாக ஆக்கிறார், அதுல இருந்து நான் பாதுகாப்பு தருவேன். உறவு கெஞ்சுது. அப்போ அல்லாஹ் சொல்றான், உறவுட்ட எந்த மனிதன் உறவை பேணுகிறானோ அவனை நான் பேணிக் கொள்கிறேன், அவனை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். எவன் உறவை துண்டிப்பானோ, உறவை முறிப்பானோ அவனை நான் முறித்துக் கொள்ளுவேன் என்று அந்த உறவுக்கு அல்லாஹ் கூறியதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். நாம் யோசித்து பார்க்கிறோம், உறவு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. பிடிக்கலங்க, அவர் பேச்சு சரியில்லைங்க, அதனால் நம்ம சத்த ஒதுங்கி இருக்கிறங்க என்று நமக்குள்ள பேசிக்கலாம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற போதனை இருக்கிறது அல்லவா, அது மனிதநேயத்தோடு குறிப்பாக இரத்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் மாத்திரம்தான் வெற்றி. அவர்களை பிரித்து அவர்களை கடந்து அவர்களை ஒதுக்குபவனுக்கு வாழ்வியலில் வெற்றி என்பது எட்டாக்கனிதான். உலக கணக்கு வேற. உலகத்தில் அப்படியே ஒரு பாய் தனியாவே வாழ்ந்துட்டு தனியாவே சாதிச்சுட்டு தனியாவே மூத்தா போயிடலாம். மறுமை என்று வருகிற பொழுது அவருக்கு வெற்றி உண்டா என்றால் அது எட்டாக்கனிதான்.
மறுமையில் ஒரு மனிதனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் கேள்வி கணக்குக்கு. அப்போது ஒவ்வொரு லிஸ்ட்டாக ஒவ்வொரு பிரச்சனையாக பேசிக்கிட்டே வரப்படும், அவனுக்கு கேள்வி கணக்கு கேட்டுக்கிட்டே வரப்படும். எந்த இடத்துல அவன் உறவை பேணவில்லை என்று வருகிறதோ அந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டு அவனுக்கு தண்டனை நிர்ணயிக்கப்படுகிறது என்ற செய்தியையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். யார் மறுமையினாலே ஈமான் கொள்கிறாரோ, யார் அல்லாஹ் ரசூல் இவர்களுக்கு பின்னால் மறுமை உண்டு, அந்த மறுமையிலே கேள்வி கணக்கு உண்டு என்றெல்லாம் யார் நம்புகிறாரோ அவர் உறவை பேணிக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். ஒரு தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கம் நுழைந்தே ஆக வேண்டும், எனக்கு சொர்க்கத்தை காட்டுங்க, சொர்க்கத்துக்கு என்ன அமல் செய்யணும் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, 5 கால நேர தொழுகையை கடைபிடி என்று சொன்ன நபி அடுத்ததாக சொல்லுகிறார்கள், நீ உறவை பேணிக்கொள். குறிப்பாக அண்ணன் தம்பி, தாய் தகப்பனை பற்றி போன வாரம் பேசணும். நிறைய அதீதுகள், நிறைய குர்ஆன் ஆயத்துகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணன் தம்பி உறவு இருக்கிறதே அது மிக முக்கியமான உறவு. சகோதர சகோதரி, நம்ம நினைக்கலாம் அண்ணன் என்ன, அவர் நல்லா காசு சம்பாதிக்கிறார், நமக்கு உதவ மாட்டான், ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்லி அண்ணனை தம்பி குறைவா மதிப்பிடுவதும், தம்பி நினைப்பது அண்ணன் இல்லாட்டினா என்ன, நம்மளால வாழ முடியாதா, நானும் மனுஷன் தானே, அவனை முந்தி காட்டுற என்று அண்ணன் தம்பி இடத்திலே போட்டியை பொறாமையை விதைக்க கூட சொரண கட்டத்தனமாகத்தான் வாழ வேண்டும். ஒரு கட்டத்தில் இப்படின்னு சொல்லலாம். என்ன கருத்து? இஸ்லாம் அப்படியா சொல்லுது? அவன் எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு கேவலமா பேசினாலும் அவன்கிட்ட போய் திரும்ப திரும்ப போய் சேர சொல்லுதான் இஸ்லாம் சொல்லுதா என்ற கேள்வி வரத்தானே செய்யும். இன்றைக்கு வலைதளங்கள்ல நிறைய செய்தி, நிறைய பயான், அதுவும் பார்த்துட்டீங்கன்னா யூடியூப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் யாரோ பயான். முன்னாடியெல்லாம் பயான்னு சொன்னா மார்க்கத்தை கற்றவர்கள் பேசுவார்கள், மற்றவங்கெல்லாம் மார்க்கத்தை கற்றவரிடத்துல கேட்பார்கள். அதுதான் நடைமுறை. 1400 ஆண்டு காலம் அப்படிதான் வந்தது. காலங்கள் மாறி போச்சு. ஒரு புக்கு 2 புக்கை படித்தாலு அல்லது கொஞ்சம் உலக படிப்பு கொஞ்சம் விவரமா படிச்சுட்டாலு அந்த மாதிரியான ஆளுகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொன்ன உடனே பொறி கட்டிடும். ஆமா, நம்ம அறிவு பழைய காலத்தில் உள்ள சுன்ன ஜமாத்துடைய கொள்கையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தானே தெரியுது, அது ஒன்றும் சரியில்லையே. இப்போ இதுக்கு முன்னாடி 1400 வருஷமா வாழ்ந்தவங்க பூரா முட்டாள்னு என்ன செஞ்சிடறான், ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அது தவறு. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பது தோற்றுவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளை கடந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் ஜமாத் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அதுக்கு பிறகு சஹாபாக்கள், அதற்கு பிறகு தாபியீன்கள், தாபியீன்களுடைய காலத்தில் ஃபித்ரா முளைக்கு அவன் மார்க்கம் பேச ஆரம்பிக்கும் போதுதான் சத்தியத்தை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அடையாள அமைப்பு. அதுக்கு தலைவர், செயலாளர், செக்ரட்டரி எல்லாம் கிடையாது. தோற்றுவிக்கப்பட்டது இந்த அமைப்புல இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்கள் வாழ்வாண்டு காலம் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள். அந்தந்த பள்ளிக்கு சுன்ன ஜமாத்துக்கான தலைவர் இருக்கலாமே ஒழிய, சுன்ன ஜமாத்துன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு இப்ப ஆரம்பிக்கிறானால இயக்கம், ஒரு 100 பேர் 10 பேர் சேர்த்துட்டு 4-10 புக்கை படிச்சுட்டு ஒரு இயக்கம், நாங்கள் இஸ்லாத்தை திருத்த போகிறோம், மக்களை பூரா ரெடி பண்ண போகிறோம், நாங்கள் தூய வழிவில் கொண்டு போக போகிறோம், மற்றவங்க பூரா ஒன்றுமில்லாதவங்க மாதிரியும் மற்றவங்களாம் முஸ்லீமே இல்லாத மாதிரியும் ஒரு எண்ணத்தோட புறப்பட்டு போகக்கூடிய சில தலைவர்கள், அவனுங்களை கூட விட்டுடலாம். அவனுக்கு கொடி பிடிக்கிறான் பார்த்தீங்களா இந்த இளைஞன், இவன் இருக்கும் வரை புது புது இயக்கங்கள் வந்து மக்களை குழப்பிக்கொண்டே இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வலைதளங்கள்ல ஒரு மெசேஜ் போயிட்டு இருக்கு. ஒரு லேடி பயான் பேசுது. எப்படி பயான் பேசுது அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் எவ்வளவு தெளிவான மார்க்கம், இந்த வார்த்தையை கேளுங்களேன், உங்களுக்கே ஒரு சரியான தான் வரும். அந்த மாதிரி தான் மண்டைய மூளை செலவை செய்யப்படுது. இஸ்லாம் எவ்வளவு தெளிவான மார்க்கம், ரொம்ப நேர்த்தியான மார்க்கம், உறவுகளை பேர சொல்லுது, உண்மைதான். அதற்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப போய் ஒட்டணுமா? அவங்களே வீட்டில் நுழையாதுங்கிறாங்க, நம்மளை கேவலப்படுத்துறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, திரும்ப திரும்ப போய் இஸ்லாம் சேர சொல்லுது அப்படிங்கிறது இஸ்லாம் ஏற்றுக்கிடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்க சொன்னாங்கன்னா நல்லவர்கள்ட்ட சேர்ந்து இருக்க சொன்னாங்க. நமக்கு மோசடி செய்கிற, நம்ம பொழப்புக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு உறவுகிட்ட போய் உறவு வச்சுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுமா? ஒரு காலம் இஸ்லாம் சொல்லாது.
நமக்கே வேட்டு வைக்கிறான். அண்ணனே எடுத்துக்கங்களேன், அண்ணன் நமக்கு வேட்டு வைக்கிறான்னு தெரியுது, இல்லாட்டி தம்பி நம்ம குழி பறிக்கிறான்னு தெரியுது, ஜாபை கழட்டி விடுறான்னு தெரியுது, அதாவது வியாபாரத்தை கெடுக்கிறான்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகிட்ட போய் பேசலாமா? அந்த அந்த மாதிரி மோசடியான காரர்கள்ட்ட தான் போய் ரசூலை போய் திரும்ப திரும்ப சேர சொன்னாங்களா? அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க தானே. அதனால நல்லவர்களோடு என்ன செய்ய, இஸ்லாமியர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடங்கள் தர்றாங்க, சிக்கல் தர்றாங்க, நோவினைப்படுத்துறாங்க, அந்த மாதிரியான உறவுகிட்ட நீங்க போய் என்ன செய்ய வேணாம், ஒட்டிக்கிட்டு இருக்க வேணாம். அதுதான் இஸ்லாமுடைய கருத்து அப்படின்னு அந்த அம்மா சொல்லு. அந்த அம்மாவுக்கு நிறைய ஆயிரக்கணக்கில் யூசர் பறக்குது. சப்ஸ்கிரைபர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா அரசியல் பேசுது, ஆன்மீகம் பேசுது, எப்படி நடக்கணும்னு பேசுது. அது எல்லாமே பேசிட்டு போ. மார்க்கம் என்று வருகிற பொழுது எதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பார்த்து பக்குவமா சொல்லணுமா இல்லையா? மைக்கு கிடைச்சிருச்சு, யூடியூப்ல யூசர் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே மார்க்கத்தை பேசிடலாமா? இதுல கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்க்கு கீழே சகோதரி அருமையான விளக்கம். இதுவரை என் சொந்த பந்தத்தோடு தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இவங்களை முடிக்க முடியலையே, அவ்வளவு தொல்லை கொடுக்குறான் கூட பிறந்தவன், அவனோட திரும்ப திரும்ப சேரணுமா? உங்க வீடியோ பார்த்தேன், எனக்கு இஸ்லாம் தெளிவாயிடுச்சு. இனிமே அவன் பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். நம்ம பர்ஃபெக்டா நம்ம வேலை உண்டு, 5 நேர தொழுகை உண்டு, தொழில் உண்டு, நம்ம உண்டு, நம்மளை மதிக்கிறாத மதிக்கிறது அப்படின்னு கமாண்டு வேற. இது ஏதோ ஒரு பாய் சொல்றாரு, அறியாமையில சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற பாய்க பூரா அந்த கமாண்ட்ல பூரா அப்படிதான் சொல்றான். அதுதான் விளங்கி வச்சிருக்கிறான். அதமா சொல்றது அப்படித்தானங்க சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது. எங்க இஸ்லாம் நல்ல மார்க்கம், அறிவுள்ள மார்க்கம். அவன் நம்ம குழி பறிக்கிறான்னு தெரியுது, குழி பறிக்கிறவன்டையே போய் சேர்ந்து வாழ் இஸ்லாம் சொல்லுமா? இப்ப ரசூல்ல யார சேர சொன்னாங்க? நல்ல தம்பி கூட சேரு, நல்ல அண்ணன் கூட சேரு, நல்ல மாமன் கூட சேரு, நல்ல மச்சினன் கூட சேரு, இப்படித்தான் நாங்க சொல்லி இருக்கிறாங்க. இதுதாங்க இஸ்லாம். இப்ப நம்மளே பாருங்க, பொறி தட்டி இருக்கும் நமக்கே, இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கே, ஆமா இது கொஞ்சம் நல்லா தானங்க தெரியுது அப்படின்னு தானே தோணும். ஆனா விஷயம் அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதே சில்மன் கதாக்க, அவன் துண்டிச்சு வாழ்ந்தாலும் சேர்ந்து வாழ். அப்படின்னா என்ன? அவன் தொல்லை கொடுத்தாலும், அதுதான் சொன்னேன், உறவுகளிடத்தில் குறிப்பாக தாய் தந்தை பெரியத்தா சின்னம்மா சகோதரன் சகோதரி அண்ணன் தம்பி ரத்த பந்தம் சொரணை கட்டு தரத்தில் கூட நீ அவர்களோடு சேர்ந்து வாழ். உன்னை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, சில்மன் கதாக்க. இவ்வளவு பெரிய அற்புதமான பாடம். பிரச்சனை வராம இருக்குமா இந்த குடும்பத்துல? எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வரும். சண்டையில சொல்லுவான், தீதாரி தான் வந்து பார்க்கணும், அது வரைக்கும் அம்மா நீ பார்க்க நீ வரக்கூடாதுமா, அல்லது என் வீட்டு வாசப்படி நீ மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவான். எல்லாம் சொல்லுவான். சொரணை கட்டத்தரமாக திரும்ப திரும்ப அவரிடத்திலே போய் சேரு என்பதுதான் இஸ்லாம். ஒரு காலம் துண்டிச்சு வாழாத, சேர்ந்து வாழ், நீ வெற்றி அடைவாய். இன்றைக்கு என்ன போதிக்கப்படுது? உனக்கு குழி பறிக்கிறான், உன்னை திட்டான்னு சொன்னா ஒதுங்கிரு, டீசெண்டா கெத்தா வாழு அப்படி இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. மார்க்கத்தை வாயில வந்ததெல்லாம் மார்க்கமாக மக்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய பிரச்சார பீடிகைகளாக மாறிவிடுகிறார். அதனால யூடியூப்பை திறந்தா, நான் கடையில் இருக்கேன் திருத்து, அப்பப்போ நமக்கு வந்து எனக்கு இந்த வீடியோ நானும் பார்க்கல, எனக்கு ஒரு பாரிய சகோதரர் அனுப்பிச்சு வச்சாரு, இந்த அம்மா இன்னும் சொல்லுது, இது கொஞ்சம் சரியான கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அந்த அம்மா சொல்றது கொஞ்சம் சரி மாதிரி தெரியுதுங்க சிலர். இப்போ அவருக்கு அந்த ஆதங்கம் இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஆதங்கம் இருக்கும். எப்படி அவருக்கு ஆதங்கம்னு சொன்னா, அந்த அம்மா சொல்றது கொஞ்சம் சரி மாதிரி தானே தெரியுது. ஓ அண்ணன் தம்பி உன்னை வெட்டி விடுறான்னு தெரிஞ்சும் திரும்ப போய் சொன்ன கட்டத்தனமா போய் அவர்கிட்ட போய் சேரணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதான். அந்த அம்மா கரெக்டா தானே கேட்குது. அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்றதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவை நான் பார்க்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தா இவ்வளவு ஒரு வன்மத்தை கக்குகிறார்கள். பிரித்தாலும் சூழ்ச்சி இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அட நம்மகிட்ட இருக்கிற சலாம் இருக்கிறது இல்லையா, சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடிய அந்த பாய், அந்த 2 வார்த்தை 2 வரி, அது எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா? இஸ்லாத்திலே சலாம் சொல்லுவனுக்கு நன்மை கூட, பதில் சலாம் சொல்லுபவனுக்கு நன்மை கம்மி. ஆனா சலாம் சொல்லுபவன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு சுன்னத். பதில் சலாம் சொல்லுவது வாஜிப், கட்டாயம். பதில் சலாம் சொல்லல மகனை நீ தண்டிக்கப்படுவாய் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? சண்டை போட்ட நீ ஒருவன் சலாம் சொல்லிவிட்டால் வெக்கமான அத்தனையும் முடிச்சிடணும், மூடி குடி தோண்டி போச்சிடணும். அவனே வந்து சலாம் சொல்லிட்டான்ல, பதில் சலாம் சொல்.
பதில் சலாம் சொல்லாவிட்டால் வாஜிபை விட்ட குற்றம் கிடைக்கும். அப்போ எவ்வளவு பெரிய இணைப்பு பாலம். ஒரு சாதாரண லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, அவர் தெரிஞ்சவரோ தெரியவரோ சலாம் சொல்லிட்டார்னா நீ பதில் சலாம் சொல்லியே ஆகும். அவன் எவ்வளவு பெரிய துரோகியாக விரோதியாக இருந்தாலும் சரி. இதை தாண்டி இரத்த உறவு. தமிழ்ல சொல்லுவானா இல்லையா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். சதையாடுமா தசையாடுமா சொல்லுவாங்க தமிழ். உண்மை அதுதானே. நமக்கு ஒரு பிரச்சனை, எங்கேயாவது ஒரு அடி விட்டோம் அல்லது 4 பேர் ஏறி நம்மளை மிதிச்சுட்டான் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காப்பாற்றணும். அவ்வளவுதான். எப்படா என் தம்பி அடிக்கிறான்னு சொல்லி யாருக்கு முதல்ல துடிக்கும்? அவன் உடன் பிறந்த அண்ணன் தம்பிக்கு தான் துடிக்கும். அந்த ரஹமை என்ற அந்த சொந்த பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தது, அல்லாஹ் கொடுத்தது. அண்ணன் தம்பி உறவு துண்டிக்கப்பட வேண்டிய உறவு அல்ல. சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். சேர்ந்து வாழ்வதில் தான் வெற்றி. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கை உறவு, அவைகளை நாம் மறுத்துவிட்டு வாழ்வது என்பது நாளை மறுமையிலே அல்லாஹ் நிச்சயம் நம்மை கேள்வி கேட்பான். இன்றைக்கு நிறைய பொய்களும் பிராடுகளும் பித்னாக்களும் யூடியூப்ல நிறைய வலம் வருது. அதனால தயவு செய்து பயான் கேட்கணுமா, சுன்னத் ஜமாத் ஆலிமுடைய பயானை கேளுங்க. 1400 வருஷமா அதே ரெக்கார்டு தான். என்ன கேட்கறது கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கும். பாருங்க, நம்ம பழசு சொல்லிட்டோமா, சண்டையே வந்தாலும் அண்ணன் வீட்டை போய் சேரணும்னு புதுசா சொல்லி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். பாய், நம்ம கெத்தான ஆளுங்க, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், ஏங்க வீட்டு வாசப்படிக்கு போகணும், அண்ணன் ஓகேங்க, அண்ணன் பொண்டாட்டி வாய் சரியில்லைங்க, அதனால் நம்ம எல்லாம் போகக்கூடாதுங்க அப்படி நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சரியா சொல்றாருங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? புதுசு புதுசா இல்லாததையும் பிரித்தாலும் சூழ்ச்சியையும் சொன்னா யாருக்கு பிடிக்கும்? பள்ளிவாசலுக்கு வரியா, தொப்பி போடுப்பான்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்டைலா முடி வச்சிருக்கிறாலும் கஷ்டமா இருக்கும். தான் கஷ்டப்பட்டு சீவிட்டு ஸ்டைலா வர்றேன், நீ திரும்பவும் தொப்பியை போடு, கர்ச்சீப்பை கட்டு அப்படின்னா முடியெல்லாம் உழைஞ்சு போயிடும், கொஞ்சம் கஷ்டமா தெரியும். இலகுவானது, கலாலாம் தொழுகாதப்பா, நீ இப்போ வெளியே டிராவல்ல போறியா, லுஹுர் தொழு டைம் ஆச்சு, தொழுக முடியலையா, திரும்பலாம் தொழுகாத, பரவாயில்ல நல்லா சொல்றாங்களே, ஏன்னா அவங்களுக்கு கலா தொழுகை கிடையாது. அப்போ இலகுவாக அல்லது புதுசு புதுசாக சலுகையாக எது சொன்னாலும் இஸ்லாமியர்களுக்கு பிடிச்சுக்கும். அது யாருக்கா இருந்தாலும் அதுதானே. அதனால் இன்றைக்கு தோன்றக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் புதுசு புதுசாக விஷயங்களை மாற்றியும் திருத்தியும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதனால யாரோ பேசுறாங்க, எப்படி எப்படியோ பேசுறாங்கன்னு சொல்லி நேரம் போக மாட்டேன்னு சொல்லி யூடியூப் திறந்து மார்க்கம் தானே கேட்கிறேன்னு நீ கேட்டீங்கன்னா கடைசியில் உன்னை குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுருவான். கடைசியில் உனக்கே டவுட் ஆயிடும், நம்ம எதனா பின்பற்றுறோம் அப்படின்னு தெரியாது. அதனால நமக்கு முன்னோர்கள், நம் தாய் தந்தை நமக்கு முன்னோர்கள் பயிற்றுவித்தது எதுவோ அதுதான். அது சத்தியமோ அசத்தியமோ, நரகமா இருந்தால் நரகத்துக்கு போக தயார். என் தாய் தகப்பன் நரகத்துக்கு போறப்ப நான் ஏமாத்திரம் ஐயா, உண்மை அதுதானே. நம்ம தாய் தகப்பன் நம்ம கண் முன்னாடி நரகவாதியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, கோயிலுக்காக போயிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ரசூல் தானே கடைசி வரை அவர்கள் நினைத்திருந்தார்கள், வஃபாத் ஆகும்போது அவர்களுக்காக தொழுகை நடத்தணும், அவர் சொர்க்கவாதி நினைச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். இதனால முன்னோர்கள் பூரா பேர் பைத்தியக்கார, பூரா பேருமே நரகவாதி, நம்ம தான் தூய வடிவில் 1400 வருஷத்துக்கு அப்புறம் புதுசா முளைச்சிருக்கோம் நீ நினைக்கிறது தவறு, முட்டாள்தம். அதனால யூடியூப் போன்ற ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் வரக்கூடிய எல்லா நிறைய வீடியோக்கள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா உண்மைக்கு புறமாக வருகிறது. அதனால உறவை ஒரு காலம் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, விட்டு வாழ்ந்து விடக்கூடாது. புதுசு புதுசா ரசனையா சொல்லுவான், அதெல்லாம் நம்ம கேட்டக்கூடாது. இன்னொன்னு, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை பாருங்களேன். நம்மளையெல்லாம் ஆறுதல் படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை. உனக்கு ரிஸ்க் அதிக வேணுமா? யாராவது ரிஸ்க் வேணான்னு சொல்லுவோமா? பரக்கத்து வேணான்னு சொல்லுவோமா? உனக்கு பொருளாதாரத்திலே பரக்கத்து வேணுமா? ரிஸ்க் அபிவிருத்தி வேண்டுமா? அதே போன்ற நீண்ட ஆயுள் வேண்டுமா? உன் இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழ், உன் உறவை துண்டிக்காமல் வாழ நீண்ட ஆயுள் கிடைக்கும். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உன் இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழ், அவர்களுக்கு உதவி செய், அவர்களை பாராமுகமாக இருக்காத, அவர்கள் யாரோ என்று கடந்து செல்லாத, அவரோடு சேர்ந்து வாழும் காலமெல்லாம் உனக்கு ரிஸ்க் பரக்கத் அளிக்கப்படும், மேலும் உனக்கு ஆயுள் நீட்டிக்கப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொன்னு கசப்பா இருக்கும், சங்கடமா இருக்கும்,
கேவலமா இருக்கும். இருந்தாலும் திரும்ப திரும்ப உறவுகிட்ட சேர்ந்துதான் வாழணும். அது இஸ்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அது 1400 ஆண்டு காலம் ஆனாலும் சரி, நீ கியாமத்து வந்தாலும் சரி, இதுல மாறவே மாறாது. நமக்குள்ள 1008 கருத்துப்பாடு வேறுபாடு இருக்கலாம், குடும்பங்களுக்குள்ள கசப்புகள் இருக்கலாம். எது எப்படியோ சேர்ந்து வாழ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். காரணம், உறவை சேர்ந்து வாழுகிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்தை அல்லாஹ் நீக்குகிறான். நம்ம நினைக்கிறோம் சொந்த பந்தம் வந்தா தாண்டா முசீபத்துன்னு நினைக்கிறோம். ஆனா சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழுகிற பொழுது, அவர்களை அரவணைத்து சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய, நம் கண்ணுக்கே தெரியாத, நம் மூளைக்கு எட்டாத எல்லா முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக வஹி இறங்குது. வஹியை சுமந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வரும் பொழுது அவங்களுக்கு குளிர் காய்ச்ச, கையெல்லாம் நடுங்குது. கதீஜாட்ட போறாங்க. மனைவி கதீஜாவே, ஜம்மிலூனி, என்னை போர்வையை போர்த்துங்க. என்ன அல்லாட்ட முதல் குர்ஆன் ஷரீஃப் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் இருக்கா இல்லையா, முதல் வசனம் இறங்கி இருக்கு. என்னைய போர்வையை போர்த்துங்கள் என்று வீட்டுக்குள்ள வந்து சொல்லுகிற பொழுது மனைவி பதறாங்க. என்ன அவ்வளவு நடுக்கமா இருக்கு கணவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காலெல்லாம் நடுங்குது. போர்வையை பொத்திட்டு சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் எந்த முசீபத்தையும் கொடுக்க மாட்டான். நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள். தொடர்ந்து பேசுகிறார்கள், நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், சொந்த பந்தங்களை பேணுகிறீர்கள், உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ரத்த பந்தங்களை சேர்ந்து அனுசரித்து செல்கிறீர்கள். அதனால் ஒரு குறையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், எந்த முசீபத்தும் உங்களை வந்து அடையாது என்று கதீஜா அம்மையார் கூறிய அந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய உறவுகளை சேர்ந்து வாழும் காலமெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய, நம்ம கண்ணுக்கு தெரியாத, நம் மூளைக்கு எட்டாத எத்தனையோ முசீபத்துகள் நம்மை வந்தடையும். அது நம்முடைய பாவ செயல் மூலமா இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்யக்கூடிய பாவ செயல் மூலமா அந்த குடும்பத்துக்கே இறங்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா உறவுகளை பேணுகிற பொழுது நம்முடைய எல்லா முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறான் என்ற செய்தி நமக்கு மிக ஆறுதலான செய்தி. அதனால் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான். நம்மில் யாரெல்லாம் கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, சகோதரன், சகோதரி, தாய், தந்தையை விட்டு விலக்கி வைத்திருக்கிறார்களோ, வெறுத்து வைத்திருக்கிறார்களோ, ரப்பே அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் விரைவில் எங்கள் அத்தனை நபர்களுக்கும் வழங்குவாயாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.